Hi friends, welcome back to our channel. கல்ப்ஸ் விருந்து புதுசா பார்க்குறவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்தி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ டெய்லி தோசை, இட்லி, உப்புமா, சேமியா ஸோ அதுக்கு பதிலாக வந்து இது புதுவிதமான ஒரு டிஷ் வந்து நம்ம சமைக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரிக்வயர்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விடாமலே நல்லா பிசைஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸ்க்கு வந்து கொடுக்குறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 100 கிராம் அவல் வந்து நல்லா சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஈவனாக வந்து டேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் வந்து ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ராகி சேமியா வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா சுடு தண்ணியில் வந்து 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ராகி சேமியா வந்து எதுக்கு நான் கடைசியாக சேர்க்குறேன் அப்படின்னா, முதலே வந்து நம்ம சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா அது உடஞ்சிரும். ஸோ லைட்டாக தான் நம்ம பிசையணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் பாலாக வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டியாக இல்லை பெருசாக வந்து நீங்கள் பால் செஞ்சுக்கலாம். பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். ஸோ தவா சூடானதுக்கப்புறம் நம்ம பாலை வந்து லைட்டாக இதை வந்து தட்டணும். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம பேனில் போட்டுடலாம். நீங்கள் கட்லெட் பண்ணுற மாதிரியே தட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். ஸோ லைட்டாக தட்டுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு போதும். நான் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான்ஸ்டிக் தவா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு மேலே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டினது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒட்டாமல் வரும் உங்களுக்கு.
ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே அவலும் சேமியா வந்து நம்ம சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து வேக வச்சாச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஸோ 2 நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ நம்மளோட சுட சுட ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து நீங்கள் 2 மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், உள்ளே வந்து எல்லாமே குக் ஆகிருக்கு அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு வந்து சட்னியோட கொடுக்கலாம். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. குட்டீஸ் வந்து பொதுவாகவே ராகி வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து ஒரு ரெசிபியாக இந்த மாதிரி புது விதமான டிஷ்ஷாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.